தாகம் உள்ளவர்கள் வேண்டும். தாகம் உள்ள ஊழியக்காரனை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? அழைத்திருக்கிறார். ஏன்னா அவங்களை பத்தி தான் ஆண்டவர் பரலோகத்துல திட்டத்தை வச்சிருக்கிறார். பூமியினுடைய மீட்பை வச்சிருக்கிறார். ஜனங்களுடைய சமூகத்துல அவங்கதான் பணிவிடை, சிறந்த பணிவிடைக்காரர்களா இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். எல்லாருமே ஊழியக்காரர்கள் ஆக முடியாது, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தாகம் உள்ளவர்கள், தன்னை அர்ப்பணித்தவர்கள், ஒப்பு கொடுத்தவர்களாக இயேசு எப்படியெல்லாம் அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிரியையுள்ள ஒரு ஊழியக்காரர்கள் வேண்டும். இது ஒரு பெரிய ஸ்தாபனமாக மாற வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்திலே, ஒரு திட்டத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அருமையான ஐயா பிஷப் ஐயாவுக்கு தேவன் நாட்களிலே ஒரு அருமையான ஒரு சகோதரியை தந்திருக்கிறார். நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிவிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்று சொல்கிறார். மீட்புடைய திட்டமே அதுதான். வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம் அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டவரை அடைந்து கொண்டு வருகிற ஒரு திட்டத்தை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை அழைத்திருக்கிற ஜனம் இந்த இடத்துல சும்மா வந்து நீங்க உட்காருங்க. தேவனுடைய அழைப்பு இல்லாம இந்த இடத்துல நீங்க வர முடியாது. கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் அழைத்திருக்கிறார். நீங்க படிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஒரு அன்பு காட்டுகிறது ஒரு தேவ பிள்ளைங்க. உங்க பேர் அங்க பரலோகத்திலே இருக்கு. அதனால உங்களுக்கு படிப்பு இருக்கணும், தகுதி இருக்கணும், அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. உங்க பேர் அங்க இருக்கிறது, அப்படியே சமூகத்திலே இருக்கிறது. அப்படினாலே தேவன் தன்னுடைய நாமம் தெரிவிக்கப்பட்டவர்களை கொண்டு வா என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் வரட்டும், இதை அறிவித்து முன் சம்பவங்களை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தமாய் விளங்கப்படட்டும். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பின் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதில்லை, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர். பூமியில ஏதாவது ஒரு கடவுள், நிறைய கடவுள் இருக்காங்க, ஏதோ ஒரு கடவுள். இது நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லி இருக்காங்களா? இப்ப நடக்கக்கூடிய யுத்தத்தை பத்தி எல்லாம் சொல்லி இருக்குதா? வேதாகமம் உரைக்கின்றது, ஆண்டவர் உரைக்கின்றார், மெய் தேவன் உரைக்கின்றார். நான் என்று நீங்கள் அறிய வேண்டும். உலகத்துல நிறைய கடவுள் இருக்கு, நிறைய தேவன் என்று அழைக்கப்படுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள், பிரபு என்று அழைக்கப்படுகிறவர்கள், சாமி என்று அழைக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த பூமிய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமம். வேதாகமத்தில் உரைக்கப்பட்டது யார் என்று பார்க்கப்படும்போது ஒரு உண்மையான தேவன், ஒரு படைத்த தேவன், ஒரு சிருஷ்டி கர்த்தர். அவர் தான் பேசுகிறாரு. என்ன சொல்கிறார் பார்க்கப்படுவது? நானே தேவன் என்று அறியணும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய அடையாளங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஈரான் வார் நடக்குது. நான் இதை ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். 3வது உலக போருடைய தொடக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயங்கர நடக்கம். இஸ்ரவேல்ல பாதி அழியும் என்று சொன்னேன், ஈரான் அழியும் என்று சொன்னேன், அது சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் அழியும் என்று சொல்லி இருக்கிறேன். எதற்காக என்று நாம் பார்க்கப்படும் போது வேதாகமம் சொல்லுகிறது. உலகத்துல பயங்கரமான ஆயுதம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா ஈரான்ல தான் இருக்கும், வேற எங்கேயும் இல்ல. ரஷ்யாட்டையும் கிடையாது, அமெரிக்காட்டையும் கிடையாது, யார்கிட்டையும் கிடையாது. அமெரிக்காட்டைக்கு சண்டை போட காரணம் என்ன அப்படின்னா, 1 மணி நேரத்துல அமெரிக்காவை அழிப்பேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு பயந்துட்டான். அது உண்மையான தேடி கண்டுபிடிச்சா அது உண்மைதான். அதனாலதான் அவன் எங்க பதுக்கி வச்சிருக்கிறானோ அந்த ராணுவ உளவாளிகளை அனுப்பி என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிருக்கிறாங்க. ஆனா அதாவது மிக மிக முக்கியமான ஒரு மோசமான கடுவிளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, உலகை அழிக்கக்கூடிய அந்த நியூக்ளியருடைய அந்த வல்லமை படைத்த அந்த சக்தி வாய்ந்த அந்த வெப்பன்ஸ், அந்த ஆயுதத்தை இன்னும் யாரும் நெருங்கல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அந்த ஆயுதத்தை
நான் என்ன செய்வேன் அப்படின்னா அவருடைய வில்லை நான் முறிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய வில்லை முறிக்கிறவர் ஆண்டவர். இது கடைசி நாளிலே நடக்கும். யூத தேசத்திலே இருக்கக்கூடிய, அதாவது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் 155 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடிதத்தை எழுதி வச்சாங்க. 1948 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தேசம் கிடைக்கும், இஸ்ரேல் தேசம் கிடைக்கும். அதற்கு பின்னர் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும்? 12வது யுத்தம், அதுதான் மிகப்பெரிய போராக வரும். இது 12வது யுத்தம், இதுதான் மிகப்பெரிய போராக நடக்கும். இந்த போரிலே மகிமைப்படுகிறவர் யார் அப்படின்னா இயேசு. அந்த இயேசு என்கிறவரை, அந்த இயேசு மெசியா என்று சொல்லப்படுகிற அவரை எல்லா ஜனமும் ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கடைசி காலத்திலே கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும்படியாக ஜனங்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், அறிந்து கொண்டுதான் ஆகணும். அவர் சொன்ன வார்த்தை நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்துதான் ஆகணும். இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை யார் வெளியிலே சொல்லல. யூதர் பெரிய போதகர் நேரத்தை என்ன பண்ணிட்டாங்க? கொண்டுட்டாங்க. தீர்க்கதரிசன உரைத்த அந்த தீர்க்கதரிசியை கொண்டு விட்டார்கள். அவர் மரணம் அடைவதற்கு முன்பதாக சொல்லி இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மனம் மாறுவார்கள், மேசியாவை அங்கீகரிப்பார்கள், மேசியாவுடைய வருகிற நேரத்தை காத்திருப்பார்கள், மேசியா பூமிக்கு வரப்போகிறார் என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு அந்த ட்ரம்ப் உடனே அமெரிக்கால போய் நின்று என்ன சொல்கிறார் என்றால், இந்த தேசத்திலே இஸ்லாம் என்கிறதே அங்கீகாரம் கிடையாது. அமெரிக்காவிலே என்ன சொல்றாங்க? இஸ்லாம் என்கிற ஒரு மதம் இங்க அங்கீகரிப்பு கிடையாது இந்த தேசத்திலே என்று அறிக்கை விட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவ நாடுகளிலும் அங்கீகரிப்பாரு. இப்படித்தான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. இந்த கிறிஸ்து இந்த ஒரு அதாவது மார்க்கத்தை தவிர இந்த உலகத்தில் வேற ஒரு மார்க்கம் உண்மை கிடையாது என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். மத்த எல்லாம் போலிகள் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையாக, திருவார்த்தையாக இருக்கிறது. காரணம் என்ன? இந்த யுத்தம் நடந்த பிறகுதான் இவங்களுக்கு எல்லாருக்கும் புத்தி வந்திருக்குது. ஆண்டவர் சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். நான் வருகிற நேரம் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. முந்தா நாடு பெஞ்சமின் நெதன்யாகு பேசுகிறாரு, இஸ்ரேலுடைய பிரதமர் பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நாங்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டு விட்டோம், அவரை நாங்கள் வரவேற்க நாங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். வரப்போகிற அரசாங்கத்தை, அவருடைய அரசாங்கத்தை நாங்கள் இந்த நாட்களை பிரகடனப்படுத்த போகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம். தேசம் உலகம் முழுவதும் அவருடைய நாமத்தை சொல்லி யுத்தம் பண்ணுவோம். நாங்கள் நாமத்திற்கு முன்பாக நாங்கள் முழங்கால் படியிடுவோம். இஸ்ரேல் ஜனம் அவருடைய சமூகத்திலே நிற்கும் என்று சொல்லி முந்தா நாடுடைய அறிக்கை. இந்த உலகம் எல்லாம் கலங்க போகிறது பிரியமானவர்களே. பஞ்சம் வருகிறது, இன்னுமே நடக்க போறதுன்னா பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் உண்டாகும். பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்க, பூமி அதிர்ச்சி உண்டாகும். தண்ணிக்குள்ள போய் என்ன பண்றாங்க? பெரிய ஆயுதங்களை போட்டிருக்கிறாங்க. பெரிய சுனாமி மாதிரி எல்லாம் வரும். பெரிய பயங்கர அலைகள் எல்லாம் கொந்தளிக்கத்தக்கதாக, பூமியை குலுங்கத்தக்கதாக பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. இன்னைக்கு ஒரே ஒரு கப்பல் அனுப்பிச்சிருக்கிறாங்க, டீசல் பெட்ரோல் எல்லாம். அந்த ஒரு கப்பல்ல இந்தியாவோட அவ்வளவு கோடி ஜனத்துக்கு ஆகுமா? எத்தனை கோடி ஜனம் இருக்குது ஐயா? ஒரு கப்பல் விட்டுட்டா எல்லாருக்கும் போதுமா? ஐக்கியக்கார சிந்தனை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்பி நாம் வாழ முடியாது, மக்கள் வாழ முடியாது. தெருவா சிலிண்டர்கள் அலைகிறாங்க. ஏன் என்று பார்க்கப்படும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல காலையில டிஃபன் சாப்பிடலான்னு ரெகுலரா போகக்கூடிய கடையில, ஐயா டிஃபனை நிறுத்திட்டோம், சிலிண்டர் இல்லைன்றாங்க. டீ மட்டும்தான் வச்சிருக்கிறோம், வேற ஒண்ணு இல்லைன்றாங்க. அது என்ன அப்படின்னா அது கூட 5 ரூபாய் சேர்த்து வாங்குறோம். எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சைலண்டா என்ன நடக்கு அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நமக்கு ஒரு பாதிப்பு வருகிறது, ஒரு பஞ்சம் உருவாக போகிறது, பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது. நீங்கள் உங்களை காத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நீங்கள் எச்சரிக்கை அடைய வேண்டும் என்று வேதாகமத்திலே உள்ளதை நாம் இந்த நாட்களில் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருந்த முதல் சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம் போயிடுச்சு.
மீதிய பெருசு சாம்ராஜ்யம் போயிடுச்சு, கிரேக்க சாம்ராஜ்யம் போயிருச்சு, ரோம சாம்ராஜ்யம் போயிருச்சு. இனிமே வரப்போகிறது உலகத்திலே கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்று சொல்லி தானியேல் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உரைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிக்கப்படும் போது வேதாகமத்திலே கிறிஸ்து இயேசுவை இரட்சகர் என்றும் அவருக்கு பூமியில வருவார் என்று சொல்லி அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல உலகத்தில் அறிவித்தவன் ஏனோக்கு, பின்பதாக யார் அறிவிக்கிறார் என்று பார்க்கப்படும் போது யோபு அறிவிக்கிறார், மோசே அறிவிக்கிறார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கிறிஸ்தியத்தை அறிவித்தே கொண்டு வருகிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யார் என்று கேட்கப்படும் போது வேதத்தை நல்லா படிங்க, வேதத்தை படிக்கப்படுவது ஆராய்ந்து பாருங்க, அதுல என்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதத்தை நல்லா கவனிக்கணும், வேதத்தை நல்லா கேட்கணும். அப்ப உங்களுக்கு அந்த ஆண்டவருடைய வெளிப்பாடு வரும், தரிசனம் வரும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்ன நடக்கிறதுன்னா, மிகப்பெரிய உண்மையானவர்கள் உண்மையாக தினமும் 5 தடவை 7 தடவை தொழுது கொள்ளக்கூடிய அநேக இஸ்லாமியர்களுடைய மூத்த பெரிய அறிவாளிகள் ஞானிகள் இந்த நாட்கள்ல நிறைய பணக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஊற்றி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் இயேசுவை கண்டேன் என்று சொல்லுகிறார்கள் இந்த காலகட்டத்தில். இன்னைக்கு இஸ்லாமிய தேசத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெக்கா மதீனாவுக்கு போவாங்க. இன்னைக்கு மெக்காவிலே கிறிஸ்து இயேசுனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு நிறைய பேர் ஈசா 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 நபி ஈசா நபி மெசியா ஈசா மெசியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முஸ்லிம்கள் கூவிக்கிட்டு இருக்காங்க. எங்க மெக்கால நடந்த சம்பவம், அங்கே ஆண்டவருடைய பயங்கரங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற சர்வ ஜனமும் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும், முழங்கால் போட்டான். வேதாகமம் சொல்லுகிற வார்த்தையை ஒருபோது அசைக்க முடியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோது ஒளிந்திருக்காது என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வரிகளை குறித்து பார்க்கப்படுவது, அந்த வரிக்கு தேவையானது என்ன என்று பார்க்கப்படுவது, ஆடு என்று நாம் பார்க்கிறோம், ஒரு மிருகம் என்று நாம் பார்க்கிறோம். பலி செலுத்துவதற்கு இன்னொன்று என்னன்னா நெருப்பு வேண்டும், அக்கினி வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பரிசுத்தம் இல்லாமல் பலியை செலுத்த முடியாது, நாம் பாவ நிவர்த்தி அடைய முடியாது. நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாக கிறிஸ்து இயேசு தன்னுடைய இரத்தத்தை பூமியிலே சென்றிருக்கிறார். நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சுத்திகரிப்பை உண்டாக்கினால் மாத்திரமே அவர்களுக்கு ரட்சிப்பு மீட்பு என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் அதை குறித்து தான் சொல்லுகிறது. வேதாகமத்தை எடுத்து நாம் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்தில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே இதை குறித்து தான் வெளிப்பட்டு இருக்கிறது. இதை குறித்து தான் அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயருடைய புத்தகம் 10 அத்தியாயம் 19-20 நாம் வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய மாம்சத்தின் திரைமடியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கம் வழியை பிரவேசிப்பதற்கு, அந்த வழியிலே நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவுடைய புதிய மார்க்கம் பரிசுத்தம் சுத்திகரிப்பை தருகிறது, மீட்பு அங்கே உண்டாகிறது என்பதை பார்க்கிறோம். அது எப்படி நடக்கும்னா அவருடைய மாமிசத்துடைய திரையின் வழியாக சரீரம் விற்கப்பட்டது என்று நாம் எல்லாரும் திருவருத்தை கொடுக்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடைய சரீரம் விற்கப்பட்டதென்றால் அந்த சரீரம் கிழிக்கப்பட்டது மூலமாக, அவருடைய சரீரத்தை விற்கப்பட்டது மூலமாக தான் நீங்கள் புதிய மார்க்கத்துக்கு அறிமுகம் போக முடியும். அதுக்காக தான் ராப்பதர் தந்தார். எவ்வளவு பெரிய நேர்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் அறிவித்திருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பத்தை புசிக்கிறவருக்கு ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். ஜீவ மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசு பூமியிலே நமக்காக ரத்தம் சிந்தி மீட்ட அதுதான் ஜீவ மார்க்கம். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக பூமியிலே அடையாளப்படுத்தி தந்திருக்கிறேன். அந்த
இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றவர்கள் மாதிரி எல்லாம் கிடையாது. பிலாத்து என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, இவர் குற்றமற்றவரா இருக்க நான் எப்படி ஐயா நான் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும்? சட்டத்தின்படியாக தீர்ப்பு கொடுக்கல. சட்டத்திற்கு புறமாக தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. நீதியின்படியாக அடிக்கப்படவில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கத்தோலிக்க ஒரு வாதியார் டிவியில நிறைய வருவார். அவர் பேரு கஸ்பர் என்று சொல்லி, எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எல்லாம் பிரபல்யமா தெரியும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு ஃபாதர் கஸ்பர் என்கிறவர் அந்த ஆசாரியருடைய அங்கியை போட்டுக்கொண்டு பலிபீடத்தில் நின்று பேசுகிறாரு. என்ன பேசுகிறாண்டா, எனக்கெல்லாம் துக்கமா போச்சு. இத்தனை காலத்துல உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு நல்ல கல்வியை கொடுத்தவர்கள் இந்த கத்தோலிக்க பாதிரியார்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், நல்ல அன்புள்ளவர்களா இருந்த அந்த கத்தோலிக்க பாதிரியாருடைய அந்த வழியிலே வந்த கஸ்பர் ஒண்ணுக்கும் உதவவே மாட்டார். பேசுகிற வார்த்தையை பார்த்தா இருக்கிற எல்லாரும் அந்த பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ரசிக்கிறாங்க. காமெடியா பேசுகிறாரு. அதுல என்ன பேசுறாரு தெரியுமா? இயேசு பாவம் செய்தாரு, நீங்க சொல்லுங்க, அந்த பாவத்தை சொல்லுங்க, 5000 ரூபாய் தருவேன். எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன்! விசுவாசத்திலே இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் மத்தியிலே நீ ஒரு பெரிய கள்ள உபதேசியாக என்ன சொல்கிறார் என்று பார்க்கப்படும் போது, இயேசு பாவம் செய்தார் என்று பிரசங்கிக்கிற ஒரு கத்தோலிக்க பாதிரியார் இந்த கஸ்பர். கத்தோலிக்க திருச்சபை மக்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கள்ள போதனையை கொடுக்கக்கூடிய பாதிரியார்கள் எல்லா சபைகளுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள், திருட்டுத்தனமா இருக்கிறாங்க. வேதத்தை ஒழுங்கா படிச்சாங்களானா, புரிந்து கொண்டாங்கன்னா கிடையாது. ஆனா அவங்க தான் டிவியில முன்னால இருந்து பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்து பாவம் செய்தார், நீங்க அந்த பாவத்தை சொல்லுங்க, நான் 5000 ரூபாய் தர்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவரை பற்றி, மகிமைக்குரிய தேவனை பற்றி உலகத்துல யாருமே குற்றவாளி என்று சொன்னதில்லை. ஆனா இந்த ஆளு சொல்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? அவர் செய்த பாவம், அவர்கள் பரிசேயர்கள் பாதிரியார்களை வேதப்பாரர்களை அவர் எதிர்த்து நின்றார், அதுதான் பாவம். அவர் அப்படி பேர் தேவனுடைய வேதாகமத்தை தள்ளிவிட்டு ஆண்டவருடைய திருவார்த்தையை, தேவ நீதியை விட்டுவிட்டு அவங்க சுயமா ஒரு சட்டத்தை போட்டு சபையை ஆளுகை பண்ணி கொண்டிருந்தார்கள். சபையை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு இடமில்லாமல் பண்ணினார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சுய நீதியை தான் நிலைநிறுத்துகிறீங்க, தேவனுடைய நீதியை தள்ளிவிட்டீர்கள், கற்பனையை தள்ளிவிட்டீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய யாருக்காக போராடுகிறார்னா, நீதிக்காக போராடுனா இயேசு கிறிஸ்து குற்றவாளி. இப்படியா பிரசங்கம் பண்ணுமா அந்த ஆளு? வேதாகம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, மரியாளுடைய வாழ்க்கையிலே தேவதூதன் வந்து பேசுகிறான், மரியாளே, தேவ ஆவியானவர் உன்மேலே நிழலிடுவார், உன்னிடத்திலே பிறப்பது பரிசுத்தமாய் இருக்கும், தேவ ஆவியினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த குழந்தையாக பூமியில இயேசு உருவெடுக்கிறார். இரண்டாவது காரியத்தை பார்க்கப்பட்டது வாசியுங்கள். 1 பேதுருடைய புத்தகம் 2வது அத்தியாயம் 22வது வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவரை பார்த்து குற்றவாளி என்று சொல்லுகிற இந்த போலி பாதிரியார் கஸ்பர், அவர் பாவம் செய்யவில்லை என்று வேதாகமம் சாட்சியிடுகிறது. உலகமே நம்பிக்கொண்டிருக்கிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறது. திருவார்த்தைக்கு புறமாக பேசுகிற ஒரு ஊழியக்காரனாக இந்த நாட்டில் இருக்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. யாருக்காவது அநீதி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவரிடத்திலே இருந்ததில்லை, அநீதி இல்லை அவரிடத்திலே. ஒரு குற்றமை நாம் பார்க்க முடியவில்லை என்று பிலாத்து சொல்லுகிறதை நாம் அறிய முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவானுடைய புத்தகம் 3வது அத்தியாயம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக வெளிப்பட்டார். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்திலே பாவம் இல்லை. எந்த அளவிற்கு வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது, நம்மளுடைய பாவங்களை சுமப்பதற்காக தான் வந்தார். அவர் வாயில கூட வஞ்சனை கிடையாது, அவருடைய பாவம் கிடையாது. எப்பேற்பட்ட சாட்சி உள்ள வார்த்தைகள்! இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லையா? 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5வது அத்தியாயம் 21வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. நாம்
அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவத்தை அறியாதவர் பாவமே அறியாதவர் தான் அவரு. பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாகிறார். அவர் குற்றமில்லாத ரத்தம், பாவமில்லாதவர். அஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த தெய்வத்தை பார்த்த அந்த நாட்களே அவரிடத்திலே பாவம் இருந்தது என்று சொல்லுகிற ஒரு போலி பாதிரியாரை நாம் பார்க்கிறோம். அவர் பரிசுத்தராக இருந்தது. சாத்தான் ஓடி வந்து என்ன பண்றான்? ஆண்டவரே உம்மை இன்னார் என்று அறிவேன், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனை பரிசுத்த பரிசுத்தர், வாயை மூடிட்டு பேசாம போ, சத்தம் போடாத என்று சொன்னார். சாத்தானுக்கு கூட தெரியுது அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலுள்ள சகலவரும் அவரை பரிசுத்தராக சொல்லுகிறார்கள். பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான். யார் அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு பரிசுத்தர் இந்த உலகத்திலே யாரும் எழுப்பினதும் இல்லை, எழுத போறதும் இல்லை. இந்த உலகத்திலே எழுதினவர் தேவ ஆவியினால் பிறந்த நசரேயனாகிய இயேசு மாத்திரமே பரிசுத்தர். உலகமே சாட்சி கொடுக்கிறது. அவரால் மீட்பு உண்டாகும். அவருடைய ரத்தத்திலே நமக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறது. இந்த திட்டத்தை ஆண்டவர் மீட்பினுடைய திட்டத்தை ஆதி காலத்திலே தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். எடுத்து வாசிப்போம் சங்கீத புத்தகத்திலே 40வது சங்கீதம் 6 வரைக்கும் வாசிப்போம். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக தொழில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமது பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து இப்படியாக ஒவ்வொரு பலிகளுக்காக 5 விதமான பலிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு பலிகளினுடைய காரியத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு இந்த பூமியிலே இதோ என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நியாய பிரமாணத்தை நான் நிறைவேற்றும்படியாக பூமிக்கு வருகிறேன் என்று சொன்னார். நியாய பிரமாணத்தை அழிக்கவில்லை, நிறைவேற்றதான் வந்தேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த பூமியிலே நம்மை மீட்கும் பொருளாக வந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இது எப்ப சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கப்பட்ட போது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலே 3700 ஆண்டுகளுக்கு முன்பதே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை அறிவிக்கின்ற காரியம் இன்னைக்கு இல்ல, நான் இன்னைக்கு பேசுறதால அன்னே பேசப்பட்டு வருகிறது, அன்னே அறிவிக்கப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் போய்கொண்டுதான் இருக்கிறது. அவர் வருவார் 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 என்கிற நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் அதுதான் உரைத்துக் கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நம்முடைய கிருபையினாலே மீட்கும்படியாக அவருடைய பேர் என்ன? கிருபாதர பலி. அந்த 5 பலியை விட்டுட்டு இன்னொரு பலி இருக்கிறது, கிருபாதர பலி. எல்லாவற்றுக்காக எல்லா வரியையும் சுமந்து நம்மளை இன்னைக்கு சட்டத்தின்படியா போர்களை கொண்டு போய் நிப்பாட்டினா, அவன் குற்றம் செய்தான் குற்றவாளின்னு தெரிஞ்சா அவனை சிறையில் அடிப்பாங்க, அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இது உலகத்துடைய சட்டங்கள், உலகத்துடைய நீதி. ஆனால் இயேசு கிறிஸ்து முன்னாடி அந்த நீதிபதிக்கு முன்னாடி அந்த சர்வலோக ஏக சக்கராதிபதியாய் வருகின்ற ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, கர்த்தாதி கர்த்தா, அந்த இயேசுவிற்கு மத்தியில நம்ம போய் ஜெபம் பண்ணி நின்று, ஆண்டவரே நான் பாவிதான், நான் குற்றவாளிதான் என்று சொன்ன உடனே அவர் கண்ணீரை துடைக்கிறாரு. கலங்காதே என்றார். ஏன்னா அவர் கிருபாதர பலியாக நான் வந்திருக்கிறேன், கலங்காதே என்று சொல்லுகிறார். பூமியிலுள்ள தீர்ப்பு படியாக அவர் தீர்ப்பு கொடுக்கிறது இல்லை. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ள